Hi children, நாம் இன்னைக்கு exercise 8.4ல உள்ள problem 6 to 10 வந்து இந்த வீடியோல வந்து சால்வ் பண்ண போறோம். எப்படி சால்வ் பண்றது அப்படின்றத பார்ப்போம். Problem number 6. Two dice are rolled once. Find the probability of getting an even number on the first die or a total of face sum 8. என்ன சொல்லிருக்காங்க? அதாவது ரெண்டு டைஸ் வந்து தூக்கி போடுறீங்க. அதுல ஃபர்ஸ்ட் டை வந்து ஈவன் நம்பரா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ரெண்டையும் வந்து கூட்டுனீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த டைஸில் விழுந்த நம்பரை 8 அப்படின்ற நம்பர் கிடைக்கணும். ஸோ அதுக்கான ப்ராபபிலிட்டியை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது தான் இப்போ ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். சொல்யூஷன்: when two dice are rolled, there are எத்தனை அவுட்கம்ஸ் வந்து வரும்? 6 into 6 வந்து எவ்வளவு? 36 அவுட்கம்ஸ். இப்போ ரெண்டு டைஸையும் வந்து தூக்கி போடுறீங்க, அதில் வந்து எவ்வளோ டிஃப்ரெண்ட் பாசிபிள் அவுட்கம்ஸ் வரும்? 36 அவுட்கம்ஸ் வந்து வரும். சரிங்களா? லெட் எஸ் பி தி சாம்பிள் ஸ்பேஸ். therefore number of s that is equal to என்னது? 36. அதாவது ரெண்டு டைஸை வந்து தூக்கி போட்டிங்கன்னா 36 different outcomes வந்து வரும். ஸோ அதை தான் வந்து நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் மூலமாக ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து லெட் ஏ பி தி ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் அண்ட் ஈவன் நம்பர். அதாவது ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் டையில் வந்து ஈவன் நம்பர் விழுகிறதுக்கான ஈவெண்ட்டை வந்து இப்போ எழுதுகிறோம். ஈவன் நம்பர் ஆன் ஃபர்ஸ்ட் டை. ஸோ எப்போல்லாம் கிடைக்கும்? ஏ இஸ் ஈக்குவல் டு ஈவன் நம்பரை வந்து நோட் பண்ணி எழுதுங்க. எதெல்லாம் ஈவன் நம்பர் இருக்குது? 2,1 இது ஈவனா? அதே மாதிரி 2,2, 2,3, 2,4, 2,5, 2,6. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஈவன் நம்பர் என்னது? 4, 4,1, 4,2, 4,3, 4,4, 4,5, 4,6. இதே மாதிரி என்னது? 6, 6,1, 6,2, 6,3, 6,4, 6,5 and 6,6. இதை கவுண்ட் பண்ணுங்க எவ்வளோ இருக்குன்னு. நம்பர் ஆஃப் ஏ வந்து எவ்வளோ இருக்கு? தட் இஸ் ஈக்குவல் டு கவுண்ட் பண்ணிங்கன்னா 2ல் ஒரு 6, 4ல் ஒரு 6, 6ல் ஒரு 6, டோட்டலாக கவுண்ட் பண்ணிங்கன்னா 18 வந்து இருக்கும். சரிங்களா? therefore the probability of getting even number on first die P of A ஓட வேல்யூ வந்து என்னது? n of A divided by n of S. n of A ஓட வேல்யூ வந்து என்னது? 18 divided by 36. அதாவது ஃபர்ஸ்ட் டையில் வந்து ஈவன் நம்பர் விழுகிறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 18 by 36. சிமிலர்லி இப்போ வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? அதாவது சம் வந்து 8 கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அதை வந்து B அப்படின்னு வந்து கன்சிடர் பண்ணிப்போம். சரிங்களா? லெட் B be the event of getting the total of face sum 8. ஸோ எப்போ வந்து 8ன்ற வேல்யூ வந்து கிடைக்கும்? ரெண்டு நம்பர் வந்து கூட்டும் போது ஃபர்ஸ்ட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. 1,6, 7 கிடைக்கும், அதனால் வந்து பண்ண முடியாது. நெக்ஸ்ட் என்னத்தை வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 8 கிடைக்கும். 2,6 வந்து ஆட் பண்ணிங்கன்னா 8 கிடைக்குமா? ஸோ 2,6. இதே மாதிரி இதை ரிவர்ஸ் பண்ணுங்கள். 6,2 வேறு எதை ஆட் பண்ணிங்கன்னா 8 கிடைக்கும்? 3,5. அதே மாதிரி 5,3, 4,4 வந்து 8 கொடுக்குமா? ஸோ வேறு என்ன இருக்குது? வேறு எதுவும் இல்லை, அவ்வளவுதான். சரிங்களா? therefore n of B வந்து எவ்வளவு? கவுண்ட் பண்ணுங்கள். எத்தனை வேல்யூஸ் இருக்குது? 1, 2, 3, 4, 5. 5 வந்து இருக்குது. ஸோ n of B வந்து என்னது? 5. therefore the probability
of getting the total of phase sum 8 is equal to என்னது probability of B. probability of B ஓட வேல்யூ வந்து என்னது n of B divided by n of S, that is equal to 5 divided by n of S வந்து என்னது sample space 36. so இதுதான் வந்து என்னது probability of B. இப்போ probability of A கண்டுபிடிச்சாச்சு, probability of B கண்டுபிடிச்சாச்சு. நம்ம வந்து இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், அதாவது probability of getting an even number on first die or phase sum as 8 or அப்படின்ற term வந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்னா வந்து என்ன அர்த்தம், P of A or B. சரிங்களா, அப்படின்னா என்ன அர்த்தம், P of A union B அப்படின்ற அர்த்தம். இப்போ யூனியன் பியை வந்து எப்படி வந்து கண்டுபிடிப்பீங்க, அதாவது மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் இது வந்து கிடையாது, நான் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ். ஸோ அதோட ஃபார்முலா வந்து என்னது, P of A ப்ளஸ் P of B மைனஸ் ஆஃப் P of A இன்டர்செக்ஷன் B. இப்போ P of A இருக்குது, P of B வந்து இருக்குது. P of A இன்டர்செக்ஷன் B வந்து நம்ம இப்போ கால்குலேட் பண்ணணும். ஸோ எப்படி வந்து கால்குலேட் பண்ணுறது, அதாவது லெட் A intersection B be the event of getting அதாவது even number in first die and phase sum as 8. so A intersection B எதெல்லாம் கிடைக்கும் நோட்டீஸ் பண்ணி எழுதுங்க. அதாவது என்னன்னா A intersection B தான் வந்து என்னது, அதாவது டை ஃபர்ஸ்ட் டையில் வந்து ஈவன் நம்பர் இருக்கும், அதே மாதிரி ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 8 அப்படின்ற நம்பர் வந்து கிடைக்கும். ஸோ இதுக்கான அவுட்கம்ஸ் வந்து என்னெல்லாம் அவுட்கம்ஸ் வந்து வரும், இங்கே பாருங்கள் 2,6 கொடுத்துருக்காங்க, மேலே இருக்கா, ஸோ அதை நோட்டீஸ் பண்ணி எழுதிக்கோங்க. 2,6 இது சாட்டிஸ்ஃபை ஆகுது பாருங்கள். ஃபஸ்ட்டு டையில் வந்து ஈவன் நம்பர் இருக்குது, ரெண்டையும் ஆட் பண்ணிங்கனாலும் 8 வந்து கிடைக்குது. வேறு என்ன வந்து அதே மாதிரி எழுதலாம், 6,2 இதை எழுதலாமா. நெக்ஸ்ட் என்ன எழுதலாம், 3, 5 வந்து ஈவன் நம்பர்ஸ், ஸோ சாட்டிஸ்ஃபை ஆகாது. நெக்ஸ்ட் 4,4 வந்து எழுதலாம். ஸோ இப்போ இந்த 3 அவுட்கம்ஸ் வந்து பாருங்கள், இப்போ இது எல்லாமே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஃபஸ்ட்டு நம்பர் எல்லாமே ஈவன் நம்பராக இருக்குது, ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 8 அப்படின்ற நம்பர்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். therefore n of A intersection B வந்து என்னது, எத்தனை நம்பர்ஸ் வந்து இருக்குது, 3. therefore probability of getting an even number on first die and phase sum value as 8 is equal to P of A intersection B, which is equal to n of A intersection B divided by n of S, which is equal to 3 divided by 36. ஸோ இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. P of A ஓட வேல்யூ வந்து என்னது, 18/36. இங்கே இருக்குது P of A ஓட வேல்யூ. அதே மாதிரி P of B ஓட வேல்யூ வந்து எங்கே இருக்குது, இங்கே இருக்குது P of B ஓட வேல்யூ. இது வந்து என்னது, P of A intersection B ஓட வேல்யூ. இப்போ இந்த மூணையும் வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 18/36 ப்ளஸ் 5/36 minus of 3/36. காமன் LCM 36. மேலே வந்து 18 plus 5 minus of 3, which is equal to 20/36. 4 டேபிள்னால ரெண்டையும் வந்து டிவைட் பண்ணலாமா, that is equal to 5 divided by 9. ஸோ இதுதான் வந்து என்னது, probability of getting the even number on first die or the total face value as sum as 8. ஸோ அதுக்கான probability. ஆர் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன அர்த்தம், யூனியன் பி வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். சரிங்களா. ப்ராப்ளம் நம்பர் 7. From a well shuffled pack of 52 cards, a card is drawn at random. Find the probability of it being either a red card or a black queen. என்ன சொல்லியிருக்காங்கன்னா 52 கார்ட்ஸ் இருக்குது, அதில் ஒரு கார்டை வந்து ரேண்டமாக வந்து செலக்ட் பண்ணுறாங்க. அந்த கார்டு வந்து ரெட் கிங்காக இருக்கணும், அப்படி இல்லைன்னா பிளாக் குயினாக வந்து இருக்கணும். ஸோ அதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து என்ன அப்படின்னு
சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போது ரெட் கார்டை வந்து எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அப்போனா என்ன அர்த்தம்? அதாவது ஒரு கார்டை தான் எடுக்க போகிறோம். இப்போ ரெட் கார்டு எடுத்தோன்னா பிளாக் கார்டு வராதுல்ல, பிளாக் கார்டு எடுத்தோன்னா ரெட் கார்டு வராது. ஸோ இது வந்து என்னது? மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி ஈவெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ஷன் வேல்யூஸ் வந்து வராது. ஜஸ்ட் வந்து இங்கே ஆர் கொடுத்துருக்கனால நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? பி ஆஃப் ஏ யூனியன் பி வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்ப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து சாம்பிள் ஸ்பேஸை வந்து டிஃபைன் பண்ணிக்கோங்க. சொல்யூஷன் நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் வந்து எவ்வளவு? 52 கார்ட்ஸ். Therefore, n of s ஓட வேல்யூ வந்து என்னது? 52. First, let A be the event of drawing a red king. ஓகே, ரெட் கார்ட்ஸ் வந்து என்னெல்லாம் கார்ட்ஸ் வந்து ரெட் இருக்குது? அதாவது 18 வந்து ரெட்டாக இருக்கும், டைமண்ட் வந்து ரெட்டாக வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து கிங்கை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஒரு கிங்கு, இதில் ஒரு கிங், மொத்தம் எத்தனை கார்டு இருக்குது? 2 கார்டு வந்து இருக்குது. தேர்ஃபோர் நம்பர் ஆஃப் ஏ வந்து என்னது? 2. தேர்ஃபோர் த ப்ராபபிலிட்டி ஆஃப் drawing a red king is equal to another probability of A, which is equal to n of A divided by n of S, which is equal to 2 divided by 52. செகண்ட், இதே மாதிரி வந்து நம்ம வந்து எழுதணும். சரிங்களா? எதுக்கு? பிளாக் குயினுக்கு வந்து அதை வந்து B அப்படின்னு வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. லெட் B be the event of drawing black queen. Yeah, black queen. என்ன கார்ட்ஸ் எல்லாம் பிளாக்ல வந்து இருக்கும்? அதாவது ஸ்பேட் அப்படி இருக்கும், கிளாவர் வந்து பிளாக்ல வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் வந்து நம்ம என்ன கார்டு எடுக்கணும்? குயினை வந்து எடுக்கணும். ஸோ எவ்வளோ குயின் வந்து இருக்கு? 2 குயின் வந்து இருக்கு. ஸோ n ஆஃப் B இஸ் ஈக்குவல் டு என்னது? 2. அதாவது ஸ்பேடில் வந்து ஒரு குயின் இருக்கும், கிளாவரில் வந்து ஒரு குயின் இருக்கும். ஸோ இதை எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்றத பார்ப்போம். தேர்ஃபோர் தி ப்ராபபிலிட்டி ஆஃப் drawing a black queen is equal to another P of B, which is equal to n of B divided by n of S, that is equal to 2 divided by 52. சரிங்களா? இப்போ ரெண்டுமே வந்து மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ். ஸோ என்ன வரும்? P of A union B. Therefore, the probability of drawing either a red king or a black queen is equal to another probability of A union B, which is equal to P of A plus P of B. இது வந்து என்னது? மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ். ஸோ இன்டர்செக்ஷன் வேல்யூஸ் வந்து கொடுக்கல. தட் இஸ் ஈக்குவல் டு 2 டிவைடட் பை 52 plus 2 divided by 52, which is equal to 4 divided by 52, that is equal to 1 divided by 13. ஸோ இது என்னது? இதுதான் வந்து ஆன்சர். அதாவது நம்ம ஒரு கார்டு எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அது ரெட் கிங்காக இருக்கும், அப்படி இல்லைன்னா பிளாக் குயினாக இருக்கணும். அதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 1/13. ப்ராப்ளம் நம்பர் 8. A box contains cards numbered 3, 5, 7, 9 up to 37. A card is drawn at random from the box. Find the probability that the drawn card have either multiples of 7 or a prime number. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு பாக்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே கார்ட்ஸ் இருக்குது. அந்த கார்ட்ஸில் வந்து நம்பர்ஸ் வந்து போட்டிருக்காங்க. நம்பர்ஸ் வந்து எப்படி போட்டிருக்காங்க? 3லேருந்து 37 வரைக்கும் இருக்குது. என்ன மாதிரி இருக்குது இந்த நம்பர்ஸை பார்த்தா? ஆட் நம்பர்ஸ். ஸோ அந்த கார்ட்ஸில் இருக்க நம்பர்ஸ் எல்லாமே என்னது? ஆட் நம்பர்ஸ்.
இப்போது அந்த பாக்ஸில் இருந்து ஒரு கார்டை வந்து எடுக்கிறாங்க. அந்த கார்டு வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 7 வந்து இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ப்ரைம் நம்பராக இருக்கலாம். ஸோ அதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது நீங்கள் எடுக்கிற கார்டு வந்து மல்டிபிள் ஆஃப் 7 இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ப்ரைம் நம்பராக வந்து இருக்கலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சொல்யூஷன். சாம்பிள் ஸ்பேஸ் S is equal to என்ன நம்பர்ஸ் இருக்கு, 3, 5, 7, 9, 11, 13, 15, 17, 19, 21, 23, 25, 27, 29, 31, 33, 35 and 37. ஸோ கவுண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18. 18 நம்பர்ஸ் வந்து இருக்குது. ஸோ n of s வந்து என்னது, 18. Let A be the event of drawing a number that is a multiple of 7. ஸோ மேலே சாம்பிள் ஸ்பேஸில் வந்து பாருங்கள் என்னெல்லாம் நம்பர்ஸ் வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 7 வந்து இருக்குன்னு. 7, அடுத்து வந்து வேறு என்ன இருக்குது, 21, நெக்ஸ்ட்டு வந்து 35. ஸோ இதை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். 7, 21 and 35. therefore n of a ஓட வேல்யூ வந்து என்னது, 3. therefore the probability of getting a number that is multiple of 7. Multiple of 7 is equal to another P of A is equal to n of A divided by n of S, which is equal to 3 divided by 18. So இதுதான் வந்து என்னது, probability of A. இப்போ சிமிலர்லி ப்ரைம் நம்பர் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டியை வந்து நம்ம வந்து எழுதணும். சரிங்களா? ஸோ லெட் B be the event of drawing a prime number. ப்ரைம் நம்பர்னா என்னது, அதாவது 3, 5, 7 இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து ப்ரைம் நம்பர்ஸ். ஏன் இதை ப்ரைம் நம்பர் சொல்கிறோன்னா, இது வந்து வேறு எந்த நம்பர்னாலையும் டிவைட் பண்ண முடியாது. 3 டிவைடட் பை 3 அப்படி இல்லைனா 3 டிவைடட் பை 1. ஸோ இந்த மாதிரி பண்ண முடிகிற நம்பர்ஸ் எல்லாமே என்னது, ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ அந்தபடி பார்த்தோன்னா B is equal to என்னெல்லாம் நம்பர்ஸ் வந்து ப்ரைம் நம்பர்ஸ், 3, 5, 7, 9 கிடையாது, 11, 13, 15 கிடையாது, 17, 19, 21 கிடையாது, ஏன்னா அது வந்து 7ஆல் டிவைட் பண்ண முடியும், 3ஆல் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து 23. 23 வந்து 23ஆல் மட்டும்தான் டிவைட் பண்ண முடியும், வேறு 1ஆல் மட்டும்தான் டிவைட் பண்ண முடியும். 25 கிடையாது, 27 கிடையாது, 29. நெக்ஸ்ட் வந்து என்னது, 31, அடுத்து 37. ஸோ கவுண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. 11 நம்பர்ஸ் வந்துருக்கு. therefore n of B is equal to என்னது, 11. therefore the probability of getting a prime number is equal to another P of B, which is equal to n of B divided by n of S, which that is equal to 11 divided by 18. So இதுதான் வந்து என்னது, probability of B. So similarly வந்து இப்போ வந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா A intersection B வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ரெண்டுமே ஒரே கார்டில் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து என்ன அப்படின்றத பார்ப்போம். சரிங்களா? let A intersection B be the event of drawing. Wow,
எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனா எப்படிங்க வாங்குறது நான் இத? அப்படின்னு கேக்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்ல வெப்சைட்ஸ்ல போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்க வெப்சைட் வந்துரும். அதுல ஈஸியா நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லயும் இருக்கும். அமேசான் லிங்க் நாங்க வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். அமேசான்ல போயிட்டு சமச்சீர் கல்வி கிளாஸ் 10 மேத்ஸ் கைகோர் எஜுகேஷன் டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துரும். லோயஸ்ட் ப்ரைஸ்ல ரொம்ப ஈஸியா கத்துக்க கைகோர் எஜுகேஷன். A chord which is prime number which is multiple of 7 and a prime number. Therefore A intersection B. ஸோ ரெண்டுலேயும் காமனாக வந்து எதெல்லாம் இருக்குது அப்படின்றத பாருங்கள். எது கம்மியாக இருக்கோ அதை ஃபஸ்ட் எடுத்துக்கோங்க. இங்கே 7 இருக்கா, இங்கேயும் வந்து 7 வந்து இருக்குது. ஸோ 7 வந்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்னது, 21 இருக்கா, இல்லை. 35 இருக்கா, இல்லை. ஸோ காமனாக இருக்கிறது வந்து என்னது, வெறும் 7 மட்டும்தான். தேர்ஃபோர் n ஆஃப் A இன்டர்செக்ஷன் பியோட வேல்யூ வந்து என்னது, 1. தேர்ஃபோர் the probability of drawing a chord which is multiple of 7 and prime number is equal to another probability of A intersection B. Therefore P of A intersection B oda formula வந்து என்னது, n of A intersection B divided by n of S which is equal to 1 divided by 18. So இப்போ எல்லா values வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ the probability of drawing a chord which is either a multiple of 7 or a prime number is equal to another P of A union B. P of A union B oda formula வந்து என்னது, P of A plus P of B minus of P of A intersection B. That is equal to P of A வந்து என்னது, 3 by 18. P of B வந்து 11 by 18 minus of 1 by 18. ஸோ இங்கே காமனாக இருக்குது 18. ஸோ 18 வந்து கீழே போட்டுக்கோங்க. 3 plus 11 minus of 1. 11 minus of 1 வந்து என்னது, 10. 10 plus 3 13 which is equal to 13 by 18. ஸோ 13 by 18 தான் வந்து என்னது, அதாவது probability of drawing a chord which is either a multiple of 7 or a prime number. சரிங்களா? Problem number 9. 3 unbiased coins are tossed once. Find the probability of getting at most 2 tails or at least 2 heads. 3 காயின் வந்து டாஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? அதில் இருந்து at most 2 tails அப்படி இல்லைன்னா at least 2 heads அது கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. at most 2 tails அப்படின்னா என்ன அர்த்தம், 0 tailஸாக இருக்கலாம், 1 tailஆக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா 2 tailஸாக இருக்கலாம். ஸோ அதுக்கான ப்ராபபிலிட்டி. அப்படி இல்லைன்னா 2 heads, அட்லீஸ்ட் 2 heads அப்படின்னா என்னது, 2 heads இருக்கலாம், அப்படி இல்லைன்னா 3 heads இருக்கலாம். ஸோ அதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது பார்ப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து என்னது, சாம்பிள் ஸ்பேஸ் வந்து டிஃபைன் பண்ணுங்க. when 3 coins are tossed, 3 காயின்ஸை வந்து டாஸ் பண்ணுறீங்க. சாம்பிள் ஸ்பேஸ் வந்து எப்படி இருக்கும், சாம்பிள் ஸ்பேஸ் S is equal to என்னெல்லாம் பாசிபிள் அவுட்கம்ஸ் வரும், ஹெட்டு ஹெட்டு ஹெட்டு, அப்படி இல்லைன்னா ஹெட்டு ஹெட்டு டெய்லு, அப்படி இல்லைன்னா ஹெட்டு டெய்லு ஹெட்டு, ஹெட்டு டெய்லு டெய்லு. சரிங்களா?
இதே மாதிரி டெய்லு டெய்லு டெய்லு, அப்படி இல்லைன்னா டெய்ல் டெய்ல் ஹெட்டு, டெய்லு ஹெட்டு டெய்லு, டெய்லு ஹெட்டு ஹெட்டு. ஸோ எவ்வளோ பாசிபிள் அவுட்கம்ஸ் வந்துருக்கு? என் ஆஃப் எஸ் வந்து எத்தனை கவுண்ட் பண்ணுங்க? என் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு 8. அதாவது 3 காயின் வந்து டாஸ் பண்ணீங்கன்னா 8 பாசிபிள் அவுட்கம்ஸ் வந்து வரும். சரிங்களா? ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. லெட் A be the event of getting அட்மோஸ்ட்க்கும் அட்லீஸ்ட்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ அதை நினைவு வச்சுக்கோங்க. சரிங்களா? அட்மோஸ்ட் 2 tails. therefore A is equal to என்னது? அட்மோஸ்ட் 2 tails என்ன சொன்னேன்? 0 tails இருக்கலாம், 1 tail இருக்கலாம், அப்படி இல்லைன்னா 2 tails வந்து இருக்கலாம். ஸோ டெய்ல்ஸ் வந்து பாருங்க எங்க இருக்கு? இங்க வந்து எதுவுமே இல்லையா? ஸோ இதை நோட் பண்ணுங்க. ஹெட்டு ஹெட்டு ஹெட்டு, நோ டெய்ல்ஸ். ஸோ இதை மேட்ச் ஆயிடுச்சு. அப்புறம் இங்க வந்து ஒரே ஒரு டெய்ல் இருக்கு பாருங்க. ஸோ நோட் பண்ணுங்க இதையும். ஹெட்டு ஹெட்டு டெய்லு, நெக்ஸ்ட் ஹெட்டு டெய்லு ஹெட்டு, இதுல ஒரு டெய்ல் வந்து இருக்கு. ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 டெய்ல் இருக்கு. ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஹெட்டு டெய்லு டெய்லு, இதுல வந்து 3 டெய்ல் வந்து இருக்கு. கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகல. நெக்ஸ்ட் வந்து பாருங்க 2 டெய்ல் வந்து இருக்கு. ஸோ இது சாட்டிஸ்ஃபை ஆகுது. டெய்லு டெய்லு ஹெட்டு, நெக்ஸ்ட்டும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. 2 டெய்ல்ஸ் வந்து இருக்கு. டெய்லு ஹெட்டு டெய்லு, நெக்ஸ்ட் வந்து என்னது? டெய்லு ஹெட்டு ஹெட்டு, சாட்டிஸ்ஃபை ஆகும். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஒரு டெய்ல் வந்து இருக்கு. ஸோ எல்லாத்தையும் வந்து எழுதிக்கோங்க. என் ஆஃப் ஏயோட வேல்யூ வந்து என்னது? therefore என் ஆஃப் ஏ கவுண்ட் பண்ணுங்க. அதாவது இதுல வந்து ஒரே ஒரு இதை தவிர எல்லாமே வந்து இருக்கு. அதாவது டெய்ல் 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 தவிர்த்து எல்லாமே வந்து இருக்கா? ஸோ என் ஆஃப் ஏயோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 7. therefore the probability of getting at most 2 tails is equal to P of A, that is equal to N of A divided by N of S, which is equal to 7 divided by 8. So இதுதான் வந்து என்னது? probability of A. Similarly probability of B வந்து கண்டுபிடிப்போம். let B be the event of getting at least 2 heads. therefore B is equal to another at least 2 heads. இத பாருங்க இங்க 3 heads இருக்கு. ஸோ இதை வந்து எழுதிக்கலாமா? ஹெட் ஹெட் ஹெட். நெக்ஸ்ட் வந்து என்னது? இங்கே வந்து 2 ஹெட் வந்து இருக்கு. ஹெட் ஹெட் டெய்லு, நெக்ஸ்ட் இங்கேயும் வந்து ஹெட் இருக்கு பாருங்க, 2 ஹெட். நெக்ஸ்ட் வந்து வேற எங்கேயாச்சும் 2 ஹெட் இருக்கா? இங்க இருக்கு. ஸோ இதையும் எழுதிக்கோங்க. டெய்ல் ஹெட் ஹெட். ஸோ அட்லீஸ்ட் 2 ஹெட்ஸ்னா என்ன அர்த்தம்? 2 ஹெட் இருக்கணும், அப்படி இல்லைன்னா 3 ஹெட்ஸ் வந்து இருக்கணும். ஸோ எத்தனை வந்து இருக்கு? நம்பர் ஆஃப் பி. therefore n of b வந்து என்னது? கவுண்ட் பண்ணுங்க எத்தனை வேல்யூஸ் இருக்கு? 1 2 3 4 4. therefore the probability of getting at least 2 heads is equal to P of B, that is equal to N of B divided by N of S, which is equal to 4 divided by 8. அதாவது at least 2 heads கிடைக்கிறதுக்கான probability வந்து பாத்தீங்கன்னா 4 by 8. let A intersection B be the event of getting both at most 2 tails and at least 2 heads. therefore A intersection B. ஸோ இப்போ ரெண்டுக்கும் வந்து காமனாக வந்து என்ன இருக்குது அப்படின்றத பாருங்கள். சரிங்களா? இப்போது இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் 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 இருக்குது, இங்கேயும் வந்து இருக்குது. அதே மாதிரி ஹெட் ஹெட் டெய்ல் ஹெட் ஹெட் டெய்ல், ஹெட் டெய்ல் ஹெட் ஹெட் டெய்ல் ஹெட், டெய்ல் ஹெட் ஹெட்
டெய்ல் ஹெட் ஹெட். ஸோ இதனால் வந்து அப்படியே வந்து எழுதிக்கோங்க சரிங்களா. இங்கே வந்து அண்டு கொடுத்துருக்கனால இங்கே இன்டர்செக்ஷன் வந்து போட்டிருக்கோம். ரெண்டுலேயும் வந்து காமனான ஃபேக்டர்ஸ் இது எல்லாமே வந்து. ஸோ அதை நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. ஹெட் ஹெட் ஹெட்டு, ஹெட்டு ஹெட்டு டெய்லு, ஹெட்டு டெய்லு ஹெட்டு, டெய்லு ஹெட்டு ஹெட்டு. ஸோ டோட்டலாக வந்து எத்தனை இருக்குது? therefore n ஆஃப் a intersection b ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 4. therefore probability இதோட probability வந்து என்னது? is equal to 4/8. therefore the probability of getting either at most 2 tails or கொஷின் வந்து என்னது? ஆர் சரிங்களா. ஆர் at least 2 heads is equal to என்னது? P of A union B. P of A union B is equal to என்னது? P of A plus P of B minus of P of A intersection B. That is equal to 7/8 plus 4/8 minus of 4/8. இங்கே plus 4/8 minus 4/8 வந்து கேன்சல் ஆகிடும். வெறும் 7/8 தான் வந்து இருக்கும். that is equal to என்னது? 7/8. So the probability of getting at most 2 tails அப்படி இல்லைன்னா at least 2 heads அதுக்கான probability வந்து பார்த்தீங்கன்னா என்னது? 7/8. Problem number 10. The probability that a person will get an electrification contract is 3/5 and the probability that he will not get plumbing contract is 5/8. The probability of getting at least one contract is 5/7. What is the probability that he will get both? என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பர்சன் இருக்காங்க, அவங்க வந்து எலக்ட்ரிஃபிகேஷன் கான்ட்ராக்ட் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 3/5. அதே மாதிரி பிளம்பிங் கான்ட்ராக்ட் வந்து அவங்க கிடைக்காதது வந்து ப்ராபபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 5/8. இந்த ரெண்டு கான்ட்ராக்டில் வந்து ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 5/7. ரெண்டு கான்ட்ராக்டும் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கணும்னா அதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம் சரிங்களா. ஃபர்ஸ்ட் வந்து கிவன் டீட்டெயில்ஸை வந்து எழுதிக்கோங்க. நம்ம என்ன கன்சிடர் பண்ணிப்போம்? லெட் A be the event of getting electric contact. Getting electric contract. அதே மாதிரி let B be the event of getting plumbing contract. ஸோ இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ, அதாவது எலக்ட்ரிஃபிகேஷன் கான்ட்ராக்ட் வந்து கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து 3/5 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? he will not get plumbing contract, அதாவது P of B bar வந்து கொடுத்துருக்காங்க. பிளம்பிங் கான்ட்ராக்ட் கிடைக்காததுக்கான ப்ராபபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 5/8. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அட்லீஸ்ட் ஒன் கான்ட்ராக்ட் வந்து 5/7. அப்படின்னா என்ன அர்த்தம்? P of A or B that is equal to R கொடுத்தா என்ன அர்த்தம்? P of A union B which is equal to 5/7. இவங்க கொடுத்துருக்க டீட்டெயில்ஸை இப்போ எழுதியாச்சு சரிங்களா. நம்ம வந்து இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? டு ஃபைண்ட் the probability he gets both. The probability for both the contracts. அதாவது P of A and B அப்படின்னா என்ன? P of A intersection B. ஸோ இதை வந்து நம்ம வந்து இப்போ கண்டுபிடிக்கணும் சரிங்களா. ஸோ P of A intersection B கண்டுபிடிக்கிறதுக்கு என்னெல்லாம் வேணும்?
பி ஆஃப் ஏ வேணும், பி ஆஃப் பி வேணும், பி ஆஃப் ஏ யூனியன் பி வந்து வேணும். மேலே கொடுத்துருக்க டீட்டெயில்ஸில் வந்து எது மிஸ்ஸிங், பி ஆஃப் பி வந்து மிஸ்ஸிங். ஸோ இது மூலமாக வந்து நம்ம பி ஆஃப் பி வந்து கண்டுபிடிச்சிடலாமா? அதாவது பி ஆஃப் பி ப்ளஸ் பி ஆஃப் பி பார் இஸ் ஈக்குவல் டு 1. தேர்ஃபோர் பி ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு என்னது? 1 மைனஸ் ஆஃப் பி ஆஃப் பி பார் 5/8. 8 மைனஸ் ஆஃப் 5 வந்து 3/8. ஸோ பி ஆஃப் பியும் வந்து இப்போ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எல்லாத்தையும் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. தேர்ஃபோர் தி ப்ராபபிலிட்டி he gets both the contractor is equal to P of A intersection B is equal to P of A plus P of B minus of P of A union B. இப்போ இந்த வேல்யூஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. P of A ஓட வேல்யூ வந்து என்னது? 3/5. P of B ஓட வேல்யூ வந்து 3/8 minus of P of A union B. இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 5/7. ஸோ இப்போ வந்து LCM எடுங்க. இதில் எதுவுமே வந்து காமனாக வந்து இல்லை. ஸோ 5 into 8 into 7. ஸோ என்ன கிடைக்கும்? 8 5s are 40. 47s are 280. ஸோ கீழே வந்து 280 வந்து வரும். சரிங்களா? 5 into 56 வந்து 280. ஸோ 3 into 56 வந்து என்னது? 18 remainder 1 15 16 168. next இங்க 8 இருக்கு. 5 into 7 வந்து என்னது? 35. so 3 into 35 15 remainder 1 105 plus 100 minus of 5 into 8 40. so 5 40s are, so இதை calculate பண்ணா என்ன கிடைக்கும்? 168 plus 105 13 remainder 1 7 273 minus of 200 பண்ணிங்கன்னா 73 வந்து கிடைக்கும். ஸோ இதோட ஆன்சர் வந்து என்னது? 73 divided by 280. ஸோ இதுதான் வந்து என்னது? the probability he gets both the contract is equal to 73/280. வாவ்! எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனா எப்படிங்க வாங்குறது நான் இத? அப்படின்னு கேக்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்ல வெப்சைட்ஸ்ல போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்க வெப்சைட் வந்துரும். அதுல ஈஸியா நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லயும் இருக்கும். அமேசான் லிங்க் நாங்க வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். அமேசான்ல போயிட்டு சமச்சீர் கல்வி, கிளாஸ் 10 மேத்ஸ், கைகோர் எஜுகேஷன் டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துரும். லோயஸ்ட் பிரைஸ்ல ரொம்ப ஈஸியா கத்துக்க கைகோர் எஜுகேஷன். வாவ்! எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனா எப்படிங்க வாங்குறது நான் இத? அப்படின்னு கேக்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்ல வெப்சைட்ஸ்ல போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்க வெப்சைட் வந்துரும். அதுல ஈஸியா நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லயும் இருக்கும். அமேசான் லிங்க் நாங்க வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். அமேசான்ல போயிட்டு சமச்சீர் கல்வி, கைகோர் எஜுகேஷன் டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துரும். லோயஸ்ட் பிரைஸ்ல ரொம்ப ஈஸியா கத்துக்க கைகோர் எஜுகேஷன்.